أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفغير دين الله يبغون وله أسلم من في السماوات والأرض طوعا وكرها وإليه يرجعون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜுமாவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜுமா தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காகவும் ஜுமா உரையை செவிமடுத்து மார்க்க விழுப்புணர்வையும் ஈமானிய புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்பெயர் துதிக்கப்படுகின்ற இந்த தொழுகை கூடத்தை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜுமாவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் சூரத்து ஆல இம்ரானிலே இடம்பெறுகின்ற 83வது வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் வாயிலாகவும் அதனை தொடர்ந்து இடம்பெறக்கூடிய வசனங்கள் வாயிலாகவும் தான் கொடுத்திருக்கின்ற இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்ற வழிமுறை என்பது, மார்க்கம் என்பது எவ்வளவு சிறந்தது, ஏனைய சித்தாந்தங்களை விட எப்படி உயர்ந்தது என்பதை அந்த திரு வசனங்கள் வாயிலாக அல்லாஹ் சொல்றார். அப்படிப்பட்ட அந்த வழிமுறையை விட்டுவிட்டு அதற்கு மாற்றமான வழிமுறைகளை நாம தேட ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது எவ்வளவு விபரீதம் கொண்டது என்பதையும் அந்த வசனங்கள் வாயிலாக அல்லாஹ் பதிவைக்கின்றார். அல்லாஹ் சொல்கிறான், அஃபகைர தீனில்லாஹி யப்கூன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய வழிமுறையை விட்டுவிட்டு
வேறு விஷயங்களையா இவர்கள் தேடுகிறார்கள்? வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், இவர்களை தவிர இந்த வானங்களிலே பூமியிலே உள்ள அனைவரும் அல்லாஹ்விற்கே விரும்பியோ விரும்பாமலோ கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களே என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையே. வஇலைஹி துர்ஜஊன், அல்லாஹ்வுடைய வழிமுறையை விட்டுவிட்டு அதற்கு மாற்றமான வழிமுறைகளை நோக்கி அவர்கள் செல்வார்கள் என்றாலும் அவர்களும் யார் இந்த வழிமுறையின் அடிப்படையிலே நடந்தார்களோ அனைவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் தான் சமர்ப்பிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் திரும்பி வர வேண்டுமே என்ற அந்த எண்ணம் உங்களிடத்தில் இல்லையா? ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த வழிமுறையை கொடுத்திருக்கிறானோ அந்த வழிமுறையை அதன் தூய வடிவத்தில் நீங்கள் கடைபிடியுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் தூதருக்கு, தூதரே சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லாதீங்க. ஆமன்னா பில்லாஹ், நாம் ஈமான் கொண்டோம். உங்களிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களிலிருந்து அதை தொடங்குங்கள். ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹ்வை நாம் நம்பினோம். வமா உன்சில அலைனா, எது நம் மீது இறக்கப்பட்டதோ அதை நாம் நம்பினோம். வமா உன்சில அலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத்தி, இப்ராஹீமின் மீது, இஸ்மாயில் மீது, இஸ்ஹாக் மீது, யாக்கூப் மீது, அவர்களுடைய வழித்தோன்றல்கள் யாரெல்லாம் தூதர்களாக நியமிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அருளப்பட்டதை நாம் நம்பினோம். வமா ஊதிய மூசா வ ஈசா, மூசாவிற்கும் ஈசாவிற்கும் எந்த வேதங்கள் கொடுக்கப்பட்டதோ, எந்த வழிமுறை கொடுக்கப்பட்டதோ அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட வழிமுறைதான் என்று நாம் நம்புகிறோம் என்று உங்களிடத்தில் இருந்து நீங்கள் தொடங்குங்கள். வன்னபியூன மின் ரப்பிஹிம், இந்த மூசா, ஈசா, இப்ராஹிம், இஸ்மாயில், யாக்கூப், இஸ்ஹாக் போன்ற இந்த நபிமார்களை தவிர எத்தனை நபிமார்கள் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அனுப்பப்பட்டார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சித்தாந்தங்களை நாம் நம்பினோம் என்பதை தூதரே நீங்கள் சொல்லுங்கள். நான் ஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அவர்களிலே யாருக்கு மத்தியிலையும் ஏற்றத்தாழ்வுகளை நாம் கற்பிக்க மாட்டோம். வனஹ்னு லஹு முஸ்லிமூன், எப்படி அவர்கள் தம்முடைய வேதங்களுக்கும் தம்முடைய வழிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு நடந்தார்களோ, வேறு வழிமுறைகளை தேடவில்லையோ, அந்த விதமாக அல்லாஹ் எந்த தூய இஸ்லாம் என்ற வழிமுறையை கொடுத்திருக்கிறானோ அந்த பரிசுத்தமான அந்த மார்க்கத்தின் அடிப்படையிலேயே நாம் நடப்போம், அந்த அல்லாஹ்விற்கே நாம் கட்டுப்படுவோம் என்று நபியே நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். குர்ஆனிலே வசனம் 3வது அத்தியாயத்திலே 84வது வசனமாக இடம்பெற்று விட்டது. ஆக நம்முடைய அந்த கொள்கை கோட்பாடு என்பது அந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தை விட்டுவிட்டு இஸ்லாமை தவிர வேறு வழிமுறைகளை நாடுவார்களோ, அங்க அது நல்லா இருக்குது, இங்க தீபாவளி நல்லா இருக்கு, அங்க பொங்கல் நல்லா இருக்கிறது என்ற அடிப்படையிலே வேறு வழிமுறைகளை நோக்கி அவர்கள் தேடி செல்வார்களோ ஃபலையுக்பல மின்ஹு, அவர்களிடத்தில் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், இந்த உலகத்திலே என்னமோ செய்திகளை சொல்லி சமாதானம் பேசிக்கொண்டு இருக்கலாம், சாஜாப்புகளை சாக்கு போக்குகளை பேசலாம், ஆனால் மறுமை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மறுமையிலே இஸ்லாமிய அந்த வழிமுறையை விட்டுவிட்டு மற்ற வழிமுறைகளை யார் தேடினார்களோ, அதனை நோக்கி தம்முடைய விருப்பங்களை மேற்கொண்டார்களோ, தங்களுடைய கோலங்களை அந்த அடிப்படையில் அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் நஷ்டவாளிகள் தான். அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக அவ்வளவு தெளிவாக பிரகடனப்படுத்துகிறார். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எந்த மார்க்கத்தை கொடுத்தானோ அது பல சிறப்புகளை கொண்டதாக இருக்கிறது. அந்த மாதிரியான சிறப்புகள்ல முத்தாய்ப்பான சிறப்பு எது தெரியுமா? தனித்து விளங்கக்கூடிய சித்தாந்தம். அல்லாஹ் எந்த கொள்கை கோட்பாடை நமக்கு கொடுத்திருக்கிறானோ மற்ற யாருடைய சாயலையும் அங்க நீங்கள் பார்க்க முடியாது. ஏனைய மார்க்கங்கள்ல ஏனைய அந்த வழிமுறைகள்ல கடவுளை வணங்குங்கள் என்று அந்த சித்தாந்தங்கள் சொல்லலாம், அந்த சித்தாந்தங்கள்ல இருக்கலாம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? லா இலாஹ, எந்த கடவுளும் இல்லை. உன்னுடைய மனதிலே, உன்னுடைய எண்ண ஓட்டங்கள்ல, சிந்தனையிலே எத்தனை தெய்வங்கள் குடிக்கொண்டிருக்கிறதோ எல்லாத்தையும் தூக்கி வெளியே கடாசு. உனக்கு பொங்கல் இல்லை, உனக்கு தீபாவளி இல்லை, உனக்கு சிலைகள் இல்லை, உனக்கு சமாதிகள் இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர. அல்லாஹ் ஒருவனை தவிர மற்ற யாரையும் எதையும் வணங்க கூடாது என்று
வித்தியாசமான அடிப்படையிலே சொல்லுவாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று அந்த அடிப்படையிலே நம்முடைய கொள்கையை பிரகடனப்படுத்தி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் இருந்துதான் ஒருத்தன் முஸ்லிமாகவே மாற முடியும், ஒருத்தன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனாக மாற முடியும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையில் இருந்து அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த மார்க்கம் என்பது தனித்து விளங்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்களுடைய சாயலை இதற்குள்ள நீங்க புகுத்திராதீங்க. உங்களை மாதிரி மற்றவங்களை மாத்தணுமே தவிர மற்றவர்களை மாதிரி நீங்க மாறிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு தெளிவான சிறப்பான கொள்கையை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு மற்றவர்களை மாதிரி நடக்கிறார்களோ, மற்றவருக்கு சிலை இருக்கிறது ஏன் நமக்கு சமாதி ஏற்படுத்தக்கூடாது, மற்றவனுக்கு பிரசாதம் இருக்கிறது ஏன் நமக்கு நாம தபருக்கை ஏற்படுத்தக்கூடாது, மற்றவனுக்கு இது இருக்கிறது மந்திர கையில் இருக்கிறது ஏன் நமக்கு நாம தாயத்தை ஏற்படுத்தக்கூடாது, மற்றவனுக்கு மந்திரம் இருக்கிறது ஏன் நமக்கு நாம ஃபாத்திஹாவை ஏற்படுத்தக்கூடாது, மற்றவனுக்கு வேற விஷயம் இருக்கிறது ஏன் எனக்காக நான் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது, ஏன் மற்றவன் மாதிரி என் ஹேர் ஸ்டைல் இருக்கக்கூடாது, ஏன் மற்றவன் மாதிரி என்னுடைய ஆடை இருக்கக்கூடாது என்று அப்படியே அதே மாதிரி போறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க என்னதான் அந்த மாதிரி மற்றவர்களை பார்த்து காப்பி அடித்து நடக்கக்கூடியவர்களாக இருந்து நாம முஸ்லிம் என்று நீங்க சொன்னாலும் நீங்க முஸ்லிமா இருக்க முடியாது. மன் தஷப்பஹ பிகௌமின், யார் பிற மதத்தவர்களுடைய பிற சமூகத்தவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒத்த அதே அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று நடந்து இஸ்லாத்தை புறக்கணிக்கிறார்களோ ஃபஹுவ மின்ஹும், அவர்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள். என்னதான் அவர்கள் கூப்பாடு போட்டு நானும் முஸ்லிம்ங்க ரேஷன் கடை அட்டையில பாருங்க, ஆதார் அட்டையில பாருங்க, ஓட்டர் ஐடியில பாருங்க முஸ்லிம் என்ற பெயர் தானே இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில அவர்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இது நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன? இஸ்லாம் பரிபூர்ணமா இருக்கிறது. உங்களுக்கு நம்பிக்கையா, நடவடிக்கையா, வாழ்க்கையா, வாழ்வாதாரமா, பொருளாதாரமா, எல்லாவற்றுக்கும் இதுல பதில்கள் இருக்கு. எல்லாவற்றுக்கும் பரிபூர்ணமான அடிப்படையில இதுல விடைகள் இருக்கு. இதை விட்டு நீங்க ஏன் மத்தவதுக்கு போறீங்க? அதற்குரிய நிறைய ஆதாரங்களை நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல போர்க்களங்களை எதிர்கொண்டார்கள். அந்த மாதிரி ஹிஜ்ரி 9 மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ஹுனைன் என்ற அந்த போர்க்களத்தை அவர்கள் சந்தித்தார்கள். மிகப்பெரிய எதிரிகள், மூர்க்கத்தனமான எதிரிகள் அவர்களை சந்தித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய படை என்பதும் கூட ஒரு நல்ல கணிசமான எண்ணிக்கை கொண்டதாக அந்த ஹுனைன் போருக்கு செல்லக்கூடிய சமயத்தில் இருந்தது. ஹுனைனுக்கு போருக்கு போகக்கூடிய அந்த சமயத்தில் மூர்க்கத்தனமான எதிரிகளை அவர்கள் எதிர்கொள்ளவிருக்கிறார்கள். இன்னைக்கு மூர்க்கத்தனமான எதிரிகளை நம்முடைய பாலஸ்தீன அன்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் எல்லா அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் 460 நாட்களை கடந்தும் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இவனை விடவெல்லாம் மிஞ்சி இருக்கக்கூடிய மூர்க்கத்தனமானவர்களை எதிர்கொள்வதற்காக ஹுனைனுக்கு செல்கிறார். போற வழியில எதிரிகள் பலமானவர்களாக இருக்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள்ல அபுல் லைஸ் வாக்கிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள்ல சில பேர் கேட்கிறாங்க, போற வழியில தாத்து அன்வாத்துங்கிற ஒரு இடம், அந்த இடத்தை கடந்துதான் அவர்கள் செல்கிறார்கள். அப்ப அந்த சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுக்கெல்லாம் அந்த முஸ்லிம்களுக்கு எந்த எதிரிகளை நாம் எதிர்கொள்ளவிருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் தாத்து அன்வாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. இங்க ஒரு இலந்தை மரம் இருக்கிறது. அந்த இலந்தை மரத்திலே தம்முடைய வாட்களையும் ஆயுதங்களையும் தொங்க விட்டு அதை எடுத்துக்கிட்டு போய் களத்திலே எதிரிகளை சந்தித்தால் வெற்றி கிடைக்கும் என்று அவர்களுடைய நம்பிக்கை. அவர்களுக்கு தான் தன்மாத்து இருக்கிறது. நமக்கு அந்த மாதிரி ஏற்படுத்தாதீங்க, நமக்கு வேறு ஒண்ணு ஏற்படுத்தி கொடுங்க. நேரடியா அவங்கள மாதிரி தாத்து அன்மாத் நமக்கு வேணும். அந்த தாத்து அன்மாத் மாதிரி வேற ஒண்ணு அங்க நம்ம போய் மரத்துல அந்த வாட்களை தொங்க விட்டு அதை எடுத்துட்டு போய் எதிரிகளை சந்தித்து வெற்றி பெற வேண்டும். அந்த மாதிரி இஜஅல்னா தாத்து அன்வாத்தின் கமாலஹும் தாத்து அன்வாத், அவர்களுக்கு தாத்து அன்வாத் இருப்பதை போன்று நமக்கு ஒரு தாத்து அன்வாத்தை, ஒரு இலந்தை மரத்தை ஏற்படுத்துங்களேன், ஒரு பேரிச்ச மரத்தை ஏற்படுத்துங்களேன்.
என்ற அர்த்தம் பட கேட்கக்கூடிய சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்திலே எதிரிகளை சந்திக்க இருக்கிறீர்கள், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லல. என்ன மூடத்தனமான மூடர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த பனு இஸ்ரவேலர்கள் கேட்டார்களே, இஜஅல்னா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அது அவர்களுக்கெல்லாம் ஒரு தெய்வம் இருப்பதை போன்று. அதாவது பனு இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனுடைய அந்த கொடுமையில் இருந்து கடல் கடக்க செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்டு கரை சேர்க்கப்படுகிறார்கள். கரையில பார்க்கிறாங்க ஒரு கூட்டத்தார்கள் சிலைகளை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், சிலைகளை வணங்குறாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒன்று ஏற்படுத்துங்களேன் என்று அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வுடைய அற்புதத்தை நேரடியாக கண்ணுக்கு கண்ணா பார்த்த அந்த கூட்டத்தார்கள் கேட்டார்கள் அல்லவா, அந்த மாதிரி அல்லவா நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னக்கும் கௌமுன் தஜஹலூன், மூடர் கூட்டமா நீங்கள் இருக்கிறீர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நம்பிக்கை உள்ள இந்த மார்க்கத்துக்குள்ள மூட நம்பிக்கைக்கு ஏறுக இடம். நம்பிக்கை உள்ள அறிவுபூர்வமான மார்க்கத்திற்குள்ள மூடத்தனமான மூடர்களுடைய அந்த நம்பிக்கைகளுக்கு எங்க இடம் கிடையாது. லதர்கபுன்ன சுன்னத மன் கவலக்கும், நான் ஒரு சுன்னத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வை சார்ந்திருங்கள், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை அந்த நம்பிக்கையை விட்டு நீங்க அவங்களுக்கு தாத்தான் இருக்கிற மாதிரி நமக்கு ஒன்று ஏற்படுத்துங்களேன் என்று மூடத்தனமாக நீங்கள் கேட்கிறீர்களே என்று தம்மால் வார்க்கப்பட்ட அந்த சஹாபா பெருமக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன? இந்த மார்க்கம் என்பது தனித்து விளங்கக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை மாதிரியான ஒரு தனித்து விளங்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இந்த உலகத்தில் நீங்க காட்டவே முடியாது. இது சவால். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம என்ன பண்றோம்? ஒரு தீபாவளி வரும்போது, ஒரு பொங்கல் வரும்போது அவங்கள நம்மள மாதிரி மாத்துறதுக்கு பதிலாக அவங்கள மாதிரி நம்ம கொஞ்சம் மாறிக்கலாமே என்ன வருகிறது அல்லவா? இன்னைக்கு அதை மட்டுமா எத்தனை விஷயங்கள்ல பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரம் நம்மிடத்துல இருக்கிறது. பர்த்டே என்ற பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறார்கள். அப்படி பிறந்த நாள் என்பது ஒருவருக்கு இருக்கிறதா? பிறந்த நாள் ஒரு முறைதான். யாரெல்லாம் பிறந்து விட்டார்களோ அவர்கள் இறப்பை எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனை ஜீவன்கள் பிறக்கிறதோ மனுஷனாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. உயிர் உள்ள எல்லாமே பிறந்து விட்டதா இறப்பை தான் எதிர்நோக்கி இருக்கிறது. பிறந்த நாள் ஒண்ணுதான். அதற்கு அடுத்து அவர்கள் எதிர்கொள்ளக்கூடியது அடுத்த பிறந்த நாள் எல்லாம் கிடையாது. அடுத்து இறக்கக்கூடிய நாளை தான் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட அறிவார்ந்த இந்த சித்தாந்தத்திலே இருந்து கொண்டு வருஷா வருஷம் ஹாப்பி பர்த்டே டு யூ, என்னது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வருமா? ஒரு மனுஷன் பிறக்கிறான் என்று சொன்னா அவன் இறக்கதான் போவானே தவிர மீண்டும் மீண்டும் பிறந்த நாள் வருமா? அதுவும் பிறந்த நாள் வச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் இன்னைக்குடைய தேதி 10ஆம் தேதி ஜனவரி மாசம் வெள்ளிக்கிழமை பிறக்கிறான்னு கேட்டா அடுத்த ஜனவரி 10ஆம் தேதி என்பது கரெக்டா வெள்ளிக்கிழமை தான் வருமா? இது எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனமான ஒரு சித்தாந்தம். இதற்கு நம்ம பலியாகி இருக்கிறோமா இல்லையா? இது எந்த அளவுக்கு நம்ம இடத்துல குடிக்கொண்டிருக்கு. நாம பிறந்த நாளை கொண்டாடுவதில்லைங்க. நம்முடைய பிள்ளைங்க போனா போட்டோம், எப்படி போனா போட்டோம், அவங்க நரகத்துக்கு போயிடணும், நீங்க சொர்க்கத்துக்கு போயிடணுமா? சிந்திக்க வேண்டும். ஆக இந்த மார்க்கம் என்பது தனித்து விளங்கக்கூடிய மார்க்கம். அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம பிறந்த நாள் விஷயத்துல செய்யறோம். ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் நுணுக்கமா பார்த்திருக்கிறாங்க பாருங்க. தன் விஷயத்திலே லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித். அல்லாஹ் யஹூதிகளையும் நஸாராக்களையும் சபித்து விட்டான். இறைவனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் அந்த மக்கள் ஆளாகி விட்டார்கள். தம்முடைய நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள், மஸ்ஜிதுகளாக மாற்றிக்கொண்டார்கள். மாற்றிக்கொண்ட காரணத்தினால அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கல, அல்லாஹ்வுடைய சாபம் கோபம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த வழிமுறை அடிப்படையில் எப்படி யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தூதர்மார்கள் அனுப்பப்பட்டார்களோ உங்களுக்கு மத்தியில் நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நாம் மௌத்தா போன பிறகு ஏன் அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமா ஆக்கிறாதீங்க, விழா கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்கி விடாதீர்கள் என்று ஒரு தூதரே சொல்கிறார் என்றார். தூதர் என்பதுதான் உயர்ந்த நிலை.
மத்த நீ அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமா மத்தவன் மாத்தக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன் அடக்கஸ்தலத்தை கூட வணக்கஸ்தலமா மாத்தக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள் என்றால் எவ்வளவு ஒரு தனித்து விளங்கக்கூடிய மார்க்கமாக இது இருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய சான்று. அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் மட்டும் தம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் மீண்டும் மீண்டும் இதை நினைவுபடுத்தி இருக்காவிட்டால் அவங்க மௌத்தா போன பிறகு அவர்கள் மீது உள்ள முகப்பத்தின் காரணமாக அந்த சமுதாயத்தவர்களே, அந்த மக்களே அதை ஒரு பள்ளிவாசலாக ஆக்கியிருப்பார்கள், விழா கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்கியிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அவர் எச்சரித்த காரணத்தினால இன்னைக்கு கூட எப்படிங்க கும்பல் வந்துச்சு, இன்னைக்கு எப்படிங்க என்று கேட்கலாம். வரலாறுல பலர் செய்த பிழையின் காரணமாகத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வரைக்கும் பள்ளிவாசலுக்கு வெளியே தான் அந்த கபர் இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய கபர். அதற்கு அடுத்த ஆட்சியாளர்கள், சிந்தனை இல்லாதவர்கள் இன்னைக்கு பல பூமுட்டைங்க இருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி அன்னைக்கு அவர்கள் இருந்த காரணத்தினால்தான் பள்ளிவாசலுக்குள்ள அந்த அடக்கஸ்தலத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அவர்கள் ஆசைப்பட்டதை போன்று அது வணக்கஸ்தலமாக இருக்கவில்லை. அவர்கள் ஆசைப்பட்டதை போன்று அங்க அவங்களுடைய அடக்கஸ்தலத்தில் நீங்க எந்த விழாவையும் எந்த கல்லூரியையும் கொண்டாட முடியாது என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு அங்க ஆட்சியாளர்கள்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையில நடக்கிறதெல்லாம் ஒருத்தனும் கிடையாது. இஸ்லாத்தின் அடிப்படையில நிர்வாகத்தெல்லாம் முன்னெடுக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் இருந்திருந்தா இத்தனை கொடுமைகள் எல்லாம் எவனும் பார்த்து கொண்டு இருந்திருக்க மாட்டான். அப்படி அழிந்து போன அந்த நிலையிலையும் கூட அந்த அடக்கஸ்தலம் வணக்கஸ்தலமாக மாற்றப்படவில்லை என்பதை சற்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி தனித்து விளங்கக்கூடிய அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்னில் பலதைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். லா தஹர்ரு பி ஸலாத்திக்கும் துலூஅ அஷ்-ஷம்ஸி வலா உரூபிஹா, உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். எப்ப பார்க்க? அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுங்கள். எப்போ சூரியன் உதிக்கிறதோ, உதிக்க ஆரம்பித்து நன்றாக உதிக்கிற வரைக்கும் தொழுகையை நிறைவேற்றாதீர்கள். அப்ப அதாவது அந்த சமயத்தில் தொழுகைக்காக அந்த நேரத்தை தேர்வு செய்யாதீர்கள். அதே விதமாக சூரியன் உச்சிக்கு வந்து சாயிற வரைக்கும் தொழாதீங்க. அதே விதமா சூரியன் மறைய ஆரம்பித்து நன்றாக மறைகிற வரைக்கும் நீங்கள் தொழாதீர்கள். அதற்கு அந்த நேரங்களை உங்களுடைய தொழுகைக்கு நீங்கள் தேர்வு செய்யாதீர்கள். ஏன்? மத்தவனா அந்த சூரியனை வணங்குறவே ஒரு கூட்டம் இருக்கிறது. அவன் எப்போ சூரியன் உதிக்கும் உச்சத்துக்கு வர்ற வரைக்கும் அதுதான் தெய்வம் வணங்குவான். அந்த சமயத்துல ஓ வணக்கத்தை நீ நிறைவேற்றி, ஆஹா நம்மளும் வணங்குறோம் அவனும் வணங்குறோம் பாத்தியா, அந்த ஒரு முஷாபஹத், அந்த ஒரு ஒற்றுமை வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்ற விட்டீர்களா, ஃபஜ்ருடைய தொழுகை முடிச்ச பிறகு சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் எந்த தொழுகையும் கிடையாது, கூட ஒன்னை தவிர ஃபஜ்ருடைய சுன்னத்தை நீங்க மிஸ் பண்ணி இருக்கிறீங்களா, அதை மட்டும் ஃபஜ்ருடைய தொழுகை முடிஞ்ச பிறகு நீங்க நிறைவேற்றிக் கொள்ளலாம். மத்த எந்த தொழுகையும் அதங்க அந்த தொழுகை விடுபட்டுருச்சு, இந்த எந்த தொழுகையும் தொழக்கூடாது. எதற்கு பிறகு? ஃபஜ்ர் முடிச்ச பிறகு. அதே விதமா அசர் தொழுகை முடிச்சிட்டீங்களா, அசர் தொழுகைக்கு பிறகு எந்த தொழுகையும் கிடையாது. லா ஸலாத் பஅதல் ஃபஜ்ரி வ பஅதல் அஸ்ரி, ஃபஜ்ருக்கு பிறகு அஸருக்கு பிறகு எந்த தொழுகையும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் சற்றே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்க கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் முறைப்பாடு கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் செருப்பு அணிந்து எந்த வணக்கத்தையும் நிறைவேற்ற மாட்டாங்க, செருப்பு அணியாம தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா? செருப்பு அணி, நீ செருப்பு போட்டுக்கிட்டு தொழு. ஹாலிஃபுல் யஹூத், யஹூதுக்கு மாத்தம் செய்யுங்கள். அவன் செருப்பு போட்டு தொழ மாட்டான், நீ செருப்பு போட்டு தொழு. அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சுன்னத்தை ஹயாத் ஆகும். ஒரே ஒரு கண்டிஷன் தான், செருப்புல எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது, எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது. அசுத்தம் இல்லாம நன்றாக கழுவிக்கிட்டு நேரம் வந்து நாம தொழுகை நிறைவேற்றலாம். எந்த தொழுகை கடமையும் சுன்னத்தும் ஏதோ ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவன் செருப்பு போட்டு வணக்கத்தை நிறைவேற்ற மாட்டான், சாக்ஸ் போட்டு வணக்கத்தை நிறைவேற்ற மாட்டான், நீங்க செய்யுங்க. புகாரில ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, நாம பார்க்கலாம். அதே விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக அழைப்பை கொடுக்க வேண்டும். மேராஜ் என்கின்ற அந்த பயணத்தில்தான் ரசூலுல்லாஹ்வின் மீது தொழுகை கடமையாகிறது.
ரசூலுல்லாஹ்வோடு சேர்த்து மற்ற அனைவர் மீதும் தொழுகை கடமை. எல்லா மக்களும் இந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் தொழுகை அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். இப்ப அந்த கடமை எப்படி நிறைவேற்றுவது? கூட்டாக ஜமாத்தாக நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த தொழுகை விஷயத்துல அவ்வளவு அலட்சி. இன்னைக்கு ஃபஜ்ர் நம்மில எத்தனை பேர் அதற்குரிய நேரத்தோடு தொழுதோம்? கேள்வி கேட்டோம்னா அவ்வளவுதான். பதில் எந்த விதத்துல இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆக நம்ம தொழுகை விஷயத்துல அலட்சியம். அதிலையும் அதற்குரிய நேரத்துல தொழுகிறோமானா இல்ல, அதுல ஒரு பெரிய அலட்சியம். ஜமாத்தோட தொழுகிறோமானா இல்லை. ஜமாத் என்பது வேற எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படாத மகத்தான விஷயம். ஜும்மா தொழுகைக்கு இத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்க. நாம பேசக்கூடிய இந்த பேச்சுல சிலருக்கு என்னங்க இதெல்லாம் கேட்ட செய்தி தானே என்ற விதமாக இருந்தாலும் தொழுகை என்று வரும்போது என்று ஓதுன உடனே என்னங்க இதேதான் ஓதுறாங்க சொல்லுவாங்களா? அல்லாஹ் ஹதீஸ் ஓதாச்சு இதே ஓதுறாங்க, அதே ருக்குதான் அதே சஜ்தா கேட்போமா? இல்ல. தொழுகை என்பது கூட்டு. ஒரு இமாம் எப்படி நிறைவேற்றுகிறாரோ அப்படி. ஆக எவ்வளவு பெரிய ஒரு ஒற்றுமையை, ஒரு சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை இந்த ஜமாத் என்பது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சமூக அக்கறை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஜமாத் விஷயத்துல எவ்வளவு அலட்சியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்தினுடைய தொழுகை சம்பந்தமாக குறிப்பிடுகிறார்கள். எனக்கு ஆசையாக இருக்கிறது, நான் விரும்புகிறேன், ஒருவர் பாங்கு சொல்ல வேண்டும், ஒரு பாங்கு சொல்லி மக்கள் வந்து தொழுகைக்கு அழைக்கப்பட வேண்டும். அழைக்கப்பட்டு ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு மக்கள் எல்லாம் தொழக்கூடிய அந்த சமயத்தில் நான் போய் யாரெல்லாம் இந்த ஜமாத்துல கலந்து கொள்ளவில்லையோ அவர்களை அவர்களுடைய வீட்டோட வச்சு கொடுத்திருந்தோம் என்று என்னுடைய மனதில். ஏன் நாளை மறுமையில் அவனால் நரகத்தை தாங்க முடியாது. இந்த உலகத்திலே இருந்து சாம்பலாப்போ என்று செய்ய வேண்டும் என்று எனக்கு மனம் விரும்புகிறது. ஆனா செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள் என்றால் ஜமாத் தொழுகை எவ்வளவு அவசியம்ங்க. அந்த ஜமாத் தொழுகையுடைய அவசியத்தை நாம கருதி இருந்தாதான் இன்னைக்கு திருப்பூர்ல அரசு கணக்கிலேயே 10% உள்ள நாம எத்தனை பள்ளிவாசல்களை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இல்லையே, பல முகல்லாகல பள்ளியே இல்லையே. எங்க போய் வீட்டிலே தொழுதுருவோங்க, ஏன் பள்ளிவாசல்? ஆக அப்படிப்பட்ட அந்த ஜமாத்துடைய தொழுகை விஷயத்தை கவனம் செலுத்த வேண்டும். விஷயத்திற்கு வரும். அப்படிப்பட்ட அந்த ஜமாத் தொழுகைக்கு அழைப்பதற்கு என்ன செய்யலாம்? தொழுகை கடமையாயிருச்சு, அழைக்கணும். என்ன பண்ணலாம்? சில சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த நெருப்பு வணங்கியவர்கள் எப்படி நெருப்பு மூட்டுவாங்க அந்த மாதிரி பெருசா நெருப்பு மூட்டலாம். அந்த நெருப்பை பார்த்த உடனே ஆஹா ஜமாத் தொழுகை என்று எல்லாரும் வந்துருவாங்க. சில பேர் இருக்கிறார்கள் மணி அடிப்பார்கள். பல வழிபாட்டு தலங்கள்ல மணி அடிக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி நாமும் மணி அடிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி முன்னாடி அப்ப மணி அடிக்கலாம் என்ற விதமாக ஒரு யோசனைகளை சில பேர் சொல்கிறார். அதே விதமாக சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த சங்கு வச்சு ஊதலாம், ஊதி மக்களை அழைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வெவ்வேறு சமுதாயத்தவர்களிடத்திலே இருந்த அந்த வழிபாட்டுக்கான அழைப்பை மேற்கொள்வதற்கான யோசனைகள் சொன்ன அந்த சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மற்றவர்கள், முஸ்லிம்களுடைய அந்த வழிமுறை நமக்கு வேண்டாம். பிலாலே வாங்கள், இந்த வாசகங்களோடு நீங்கள் தொழுகைக்கு அழைப்பு கொடுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம சொல்ற இந்த பாங்கை பிலாலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிகப்பெரியவன், அல்லாஹ்வே மிகப்பெரியவன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், தொழுகை நோக்கி வாருங்கள், வெற்றியை நோக்கி வாருங்கள். வெற்றி உங்க வீட்ல கிடையாது, வெற்றி உங்களுடைய தூக்கத்துல கிடையாது, வெற்றி உங்களுடைய அலுவலகத்துல கிடையாது. வெற்றி என்பது உங்களுடைய பொருளாதாரத்திலே கிடையாது, வியாபாரத்திலே கிடையாது. வெற்றி என்பது தொழுகையில இருக்கிறது. அஸ்-ஸலாத்து கைரும் மினன் நௌம், தொழுகை என்பது தூக்கத்தை விட சிறந்ததாக இருக்கிறது. அப்படி இன்னைக்கு காலம் மாறி போச்சு இல்லையா? தொழுகையோட தூக்கம் சிறந்ததாக இருக்கிறது. இதமான குளிருக்கு இழுத்து போதிக்கிட்டு தூங்குறது அல்லாஹ் சுத்தமே சுத்தம் நினைக்கிறோமே. நாளைக்கு எவ்வளவு பெரிய தண்டனை நம்மை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. சற்றே சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய அந்த அழைப்பு விஷயத்திலே கூட அதை கொஞ்சம் மணி அடிச்சுக்கங்க, நீங்க நெருப்பு மூட்டிக்கங்க, முரசு கொட்டிக்கங்க, அதே விதமா சங்கு வச்சு ஊதிக்கொள்ளுங்கள் சொல்லலையே, வாங்க சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் நமக்கு இதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி தனித்து விளங்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. அதே விதமாக இந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அவர்களை பார்க்கிறார்கள். அவங்க ஆசூராவுக்கு நோன்பு வைக்கிறாங்க. முஹர்ரம் 10வது நோன்பு.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றாங்க, நீங்க ஆஷுரா என்பது அல்லாஹ்வுடைய தினங்கள்ல ஒன்றாக இருக்கிறது. ஆக அந்த தினத்துல நீங்க நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். சூமு, அந்த தினத்திலே நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழக்கத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறார்கள். அப்ப சஹாபாக்கள் முறையீடு செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆஷுராவுக்கு நோன்பு வைங்க நீங்க சொல்றீங்க, மற்ற பல விஷயங்களை நமக்கு நீங்கள் கட்டளை எழுதுகிறீர்கள், சொல்லித் தருகிறீர்கள், எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், எல்லாவற்றையும் நீங்க யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க, யூதருக்கு மாற்றம் செய்யுங்க நீங்க சொல்றீங்க. ஆனா யூதர்களுக்கு ஒப்பாக நடப்பதை போன்று இருக்கிறது. இந்த ஆஷுராவுடைய தினத்துல அவர்களும் நோன்பு வைக்கிறாங்க, நாமும் நோன்பு வைக்கின்றோமே, அவனும் நோன்பு நம்மளும் நோன்பு, என்ன ஒரு நிலை இருக்கிறது என்று கேட்ட அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இதோ இந்த ஆஷுராவுடைய தினத்துல நான் இந்த வருஷம் நோன்பு வைத்து விட்டு அடுத்த வருடத்தை நான் அடைந்தால் அந்த 9ஐயும் சேர்த்து நோன்பு வைப்பேன். ஆஷுராவுடைய 10 இல்லை, 9ஐயும் சேர்த்து 9, 10 என்ற அடிப்படையிலே நோற்று அவர்களுக்கு மாறு செய்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் சிந்திக்க வேண்டும். அதே விதமா ஹஜ் என்பது கடமை. பொருளாதார வசதி யாருக்கு இருக்கிறதோ, யாருக்கு சென்று வருவதற்குரிய சக்தி இருக்கிறதோ அவர்கள் மீது ஹஜ் கடமை. நம்மில எத்தனை பேர் மீது ஹஜ் கடமை, அதற்குரிய முயற்சிகள் நாம செஞ்சிருக்கிறோமா? ஜக்காத் கடமையானவர்கள் கணக்கு போட்டு கரெக்டா ஜக்காத்தை கொடுத்தோமா? எல்லா கடமைகளையும் கோட்டை விட்டவர்களாக நாம் இருக்கிறோம் பாருங்க. இந்த நிலையை நாம மாற்றணும். ஏன் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கத்திற்குள்ளே நாம இருக்க, நமக்குள்ள மாற்றமே வரலனா, கழுதைக்கு குதிரைக்கு எந்த வித்தியாசம் இல்லை என்ற ஒரு நிலை நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால் சற்றே சிந்திக்க வேண்டும். அப்ப ஹஜ்ஜுங்கிறது கடமை. அந்த ஹஜ்ஜை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் முஸ்தலிஃபாவில், அதாவது துல்ஹஜ்ஜாவுடைய மாதத்தினுடைய 9வது பிறையிலே அரஃபாவிலே தங்க வேண்டும். அந்த அரஃபாத்திலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டும். அதற்கு அடுத்து மினாவுக்கு போகணும். 9வது அந்த நாளிலே அரஃபாத்திலே இருக்கணும், 10வது நாள்ல மினாவிலே இருக்கணும். இடைப்பட்ட அந்த இரவு நேரத்திலே முஸ்தலிஃபாவிலே கழிக்க வேண்டும். இப்ப இந்த ஹஜ்ஜுங்கிறது முற்காலத்திலேயும் இருந்திருக்கிறது. முஸ்லிம்களும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொண்டு வரப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே முஸ்தலிஃபாவுல தங்க சொல்றீங்க, முஸ்தலிஃபாவுல நாம தங்குறோம், எப்போ வரைக்கும் தங்கணும் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்களும் முஸ்தலிஃபாவுல வந்து தங்குறாங்க, அவங்கள நம்ம தடுக்க முடியாது, அவங்க வந்து தங்கிட்டு போகட்டும். ஆனால் அவன் என்ன பண்றான், தங்கி விட்டு சூரியன் உதித்த பிறகுதான் மினாவுக்கு போறான். நீங்க என்ன பண்ணுங்க, சூரியன் உதிப்பதற்கு முன்னாலேயே செல்லுங்கள். அவன் வேற நம்ம வேற காட்டணும் சித்தாந்த ரீதியாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால் சற்று நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் இல்லறத்திலே ஈடுபடும் போது, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் போது பின்புறத்தில் இருந்து மனைவியிடத்திலே ஈடுபட்டு விட்டார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய பயத்தோடு கேளுங்க, பின்புறத்தில் இருந்து ஈடுபட்டு விட்டார்கள் என்றால் உறக்கிற குழந்தை ஊனமுற்ற குழந்தையாக இருக்கும்னு நம்புறாங்களே, அப்படி நம்ம நம்பலாம் கூடாது. அப்படி நீங்க நம்ப கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அல்லாஹ்விடத்தில் இருந்து வசனம் வருகிறது. ஏன் தனித்த மார்க்கம் இது, நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளைநிலமாக இருக்கிறார்கள், ஃபஅது ஹர்சக்கும் அன்னாஷிக்கும், எந்த திசையில் இருந்து வேண்டும் என்றாலும் உங்களுடைய நிலத்திற்குள்ளே நீங்கள் செல்லலாம். எவ்வளவு இலக்கிய நயத்தோடு இருக்கு பாருங்க. இது உங்களுடைய விளைநிலம், அந்த விளைநிலத்தில விளைப்பதற்கு தான் நீ போகணுமே தவிர நீ வேற விதத்துல வேற திசையை நோக்கி போயிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்றது. அதே விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த யூதன் இருக்கிறானே, கிறிஸ்தவன் இருக்கிறானே, இவன் என்ன பண்ணுவான், பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படக்கூடிய சமயத்துல அவர்கள் வீட்டுல அந்த பெண்களை தங்க வைக்க மாட்டார்கள். வீட்டுல அவங்க சமைக்க கூடாது, அவங்க சாப்பிடக்கூடாது, அவங்க எந்த விதத்திலையும் வீட்டை பயன்படுத்தக்கூடாது என்று தனி கூடாரத்தை ஏற்படுத்தி வெளியே பார்த்து விட்டுருவாங்க. அந்த மாதவிடாயுடைய அந்த சமயத்தில், அந்த பீரியடுடைய சமயத்தில். அப்ப அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க, அவர்களை நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், இல்லறத்தை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வசனம் வருகிறது, வயஸ்அலூனக அனில் மஹீத், இந்த மாதவிடாய் கொண்ட இந்த பெண்கள் சம்பந்தமாக தூதரே உங்களிடத்தில் சட்டம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள், அதன்
அது ஒரு தொந்தரவு, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு, ஒரு நெருக்கடி, ஒரு பாதிப்பு. அந்த பீரியடுடைய சமயத்தில் அவர்களை விட்டு விலகி இருங்கள். எப்பொழுது ஃபைதா தத்தஹர்ன அவர்கள் தூய்மை அடைந்து விட்டார்களோ ஃபஅத்துஹர்தகும் அன்னாஷித்தும் விரும்பிய அடிப்படையில் அவர்களோடு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுங்கள். முன்னாளில் இருந்துதான் ஈடுபடணுங்கிறது இல்ல, பின்புறத்தில் இருந்து கூட பிந்துவாரத்திலே இல்லாம நீங்கள் அந்த விளை நிலத்திற்குள்ள செல்லலாம் என்று குர்ஆனிலே வசனம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னார். சற்று சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு தனித்து இருக்கக்கூடியமா. அதே விதமாக அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, தாடிய வைக்க மாட்டாங்க, மீசையதான் வளர்ப்பார்கள். அப்ப அவங்களுக்கு மாற்றம் செய்யுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு பலர் நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கிறது, பார்க்க லட்சணமா தாடியோடு இருப்பார், மறுநாள் பார்த்தா முள 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 தீட்டி கொண்டு வந்து நிற்பார். என்ன அப்படின்னு கேட்ட உடனே இல்லைங்க போனா அவங்கிட்ட சொல்லிட்டு தான் உட்காந்து, எப்பா போடணும்னா 4வது நம்பர்ல தான் போடணும்னு சொன்னேன். அவன் தெரியாம 1ஆம் நம்பர்ல போட்டா போய் சீட்ல உட்கார்ந்து தான் தெரியும் தூக்கம் வந்துருச்சு. ஏன் இவருக்கு படுக்கையில தூக்கம் வராது இல்லையா, அங்க போய் சீட்ல உட்கார்ந்த உடனே தூக்கம் வந்து ஆக இப்படி செய்து கொள்ளக்கூடியதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் அங்க போய் ஏன்பா 150 200 தொலைக்கணும் என்று சொல்லி வீட்டிலேயே இப்ப எல்லாமே ட்ரிம்மர் வந்து செல்லவா வாங்குற ட்ரிம்மர் தூரத்துல பார்க்கும்போது 4ஆம் நம்பர் மாதிரி தான் தெரிஞ்சது, தூக்கி ஏற்றும் போதுதான் தெரிஞ்சு ஆகா 1ஆம் நம்பர் எல்லாம். ஆக இந்த விஷயங்கள்ல எவ்வளவு ஒரு அலட்சியம் இருக்கிறது. தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள், அவனுக்கு மாறு செய்யுங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. அதே விதமாக உங்களுடைய சிகை அலங்காரம், முடிய வைக்கிறீங்களா, முடிங்கிற மாதிரி தெரியணும், உங்களுக்கு அழகை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில இருக்கணும், பரட்டையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் பலருடைய தலை எப்படி இருக்கிறது, பரட்டையா, எங்க வந்து குருவி கூடு கட்டிடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அவலட்சணத்தை பார்க்கலாமே. அதே விதமாக இன்னைக்கு புதுசா ஹேர் ஸ்டைல் என்கின்ற பேரில் கட்டிங் விதவிதமா வந்திருக்கிறது. எப்படி டிரெஸ் எல்லாம் நல்ல அலங்காரமா டிரெஸ் போடுறது ஒரு காலத்துல இருந்ததோ இப்ப எல்லாமே கட் பண்ணி விடுது. ஒரு சைடு ஒன்னா இருக்கு, இன்னொரு சைடு இன்னொன்னா இருக்கிறது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கோடு போடுறது என்ன, ரோடு போடுறது என்ன, எல்லாம் நம்முடைய கோடு நோட்ல போட்டா பரவாயில்ல, இங்க தலையில எல்லாம் போடுறான். கேட்டா சிங்கம். இந்த அசிங்கங்கள்லாம் எப்படிங்க சிங்கமா இருக்க முடியும்? அல்லாஹ் நம்மள மனுஷனா படைச்ச பிறகு ஏன் நீங்க மிருகமா ஏமாறுறீங்க? பல இளைஞர்களை பார்க்க முடிகிறது அந்த ஹேர் ஸ்டைல்ங்கிற பேர்ல பாக்ஸம். ஆனா பாக்ஸ்ல பீஸ போட்டு அடுக்கி வை, அந்த பாக்ஸை தூக்கி தலையில சுமந்துட்டு ஏன் ஒரு தலைய பாக்ஸை ஏமாத்துற நீ? அதே விதமாக பார்க்கலாம் ஒன் சைடு அல்லாஹ் 2 சைடு நம்ம கொடுத்திருக்கோம். 2 கண்ணை கொடுத்திருக்கான், 2 கை, 2 காலு, எல்லாமே 2 கொடுத்திருக்கான். ஒரு மூக்க கொடுத்தாலும் 2 துவாரத்தை கொடுத்திருக்கான். அப்படி எல்லாமே அல்லாஹ் ரெட்டையா கொடுத்திருக்க. ஒன் சைடு ஆயிட்டாங்க, ஒன் சைடு. அதே விதமா பாத்தீங்கன்னு கேட்டா தலை இப்படி சீவறது பதிலா இப்படி முசுப்பி கொண்டு நிற்கக்கூடியதை நாம பார்க்கிறோமே. ஏன் இந்த அவலட்சணம்? அல்லாஹ் நமக்கு அழகை கொடுத்திருக்காங்க. அதே விதமாக பாத்தீங்கன்னா இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நீங்க ஒண்ணு முடி வைக்கிறீங்களா, முடிய நல்லா வச்சுக்கங்க, இல்லையா மொட்டை அடிச்சிருங்க. மொத்த தலைக்கு மொட்டை அடிச்சுக்கங்க, இல்லையா அவித்ரக்கோ புல்லு அந்த முடிய வளர்த்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய பல இளைஞர்களுடைய தலையை நீங்க பாத்தீங்கன்னு கேட்டா மேல மட்டும் தான் முடியும், சைடுல எல்லாமே வலிச்சுட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பித்தளை சொம்பு நகடு இருக்கும் பாருங்க, பாலிஷ் போட்டு அந்த விதத்தில் ஆக்கிக் கொள்வதை நாம பார்க்கலாம். இது எப்படிங்க உங்களுக்கு அழகு? இந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு கடினமானதாக இருக்கலாம், அதற்காக நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். ஆனால் எப்படி புரிய வைக்கிறது? சொல்லி கொஞ்சம் ஏற மாதிரியான வார்த்தைகள் சொன்னதானே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லக்கத் கலக்கல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக அழகிய வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம். அழகிய வடிவத்தை வெளிப்படுத்துற மாதிரி இல்லையே நம்முடைய அந்த ஹேர் ஸ்டைல், நம்முடைய அந்த முடி வளர்ப்பு, நம்முடைய தாடி வளர்ப்பு, அதே விதமா நம்முடைய ஆடைகள் எப்படி இருக்கணும், உடலை மறைக்கிற மாதிரி இருக்கணும், அலங்காரம் கொடுக்கிற மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கிறது? அப்படி அவ்வளவு இப்ப வந்ததும் வந்து ட்ரை ஃபிட், இந்த ஃபிட், அந்த ஃபிட் என்று சொல்லி ஃபிட்டா இல்லாதவங்க கூட அன்ஃபிட்டான ட்ரெஸ்களை போடக்கூடியதை நம்ம பார்க்கணும். ஆகைவைகளை மாற்ற வேண்டும்.
அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது தனித்து விளங்கக்கூடிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லதர்கபுன்ன ஸனன மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் எப்படி இருந்தார்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீர்கள். இளைஞர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இன்னைக்கு இங்க வலிக்கிறது, மேல வளர்க்கிறது, என்னென்னமோ வந்திருக்கிறது அல்லவா, அவைகள் சம்பந்தமா ஒரு நீண்ட ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன பண்றது, இந்த திருப்பூர்ல வந்து மாட்டிக்கிட்டோம். சரிங்களா, சொல்லுவோம் இல்லையா, சோதியது கூட நேரம் இல்லைங்க, அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால் இருந்தாலும் இதுல எதெல்லாம் கூடும் எது கூடாது சமுதாயத்திற்கு தெளிவாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவ்வளவு மனம் விரும்புகிறது. ஏனென்றால் அத்தனை அலங்கோலங்களை நம்முடைய இளைஞர்களிடத்தில் நாம் பார்க்கின்றோம். இவைகள்ல பெரும்பான்மையானவர்கள் பெரும்பான்மையான இந்த ஸ்டைல்கள் என்பதெல்லாம் பிராமணர்களுடைய ஸ்டைல்களாக இருக்கிறது, யூதர்களுடைய இறக்குமதியாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய இளைஞர்கள் பலியாகி கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே மனம் ரொம்ப உள்ளபடியாக வலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக அதை விட்டெல்லாம் விலகிக் கொள்ளுங்கள் இளைஞர்களே. நாம் சொல்லக்கூடிய வார்த்தை கடினமானதாக இருந்தால் அதற்காக வருத்தத்தை தெரிவித்து மீண்டும் உங்களிடத்தில் நான் பதிய வைக்கின்றேன். அழகோடு இருங்கள். அலங்கோலத்தை அழகு என்று நீங்கள் நினைக்காதீங்க, கழுதையை குதிரை என்று நீங்கள் கருதி விடாதீர்கள் என்பதை மீண்டும் உங்களிடத்தில் பதிய வைத்து, அல்லாஹ் இஸ்லாம் என்ற மகத்தான கொள்கையை நம்முடைய களத்தில் கொடுத்திருக்கிறான். இந்த வழிமுறையில இருந்து கொண்டு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தவன் வந்தவன் போனவன் அவர்களுடைய வழிமுறையின் அடிப்படையில் நடக்காதீர்கள் என்ற மகத்தான செய்தியை உங்களிடத்தில் பதிவு செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவான ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். அதை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅது. கண்ணியத்திற்கும் மாண்புக்கும் உரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஜும்மா உரை குர்ஆனில் இடம்பெறக்கூடிய 3வது அத்தியாயத்தினுடைய 83, 84, 85 இந்த வசனங்களை கொண்டுதான் இதற்குரிய விளக்கமாக நாம் அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியில சொல்றான். கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானி. ஒரு சமுதாயத்திற்கு நாம ஈமானை இஸ்லாத்தை கொடுத்த பிறகு அவர்கள் அதை புறக்கணித்து விட்டு வேறு வழிமுறைகளை தேடுவார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி நேர்வழியை காட்டுவான்? வஷஹிது அன்ன ரசூல ஹக்குன். நல்ல செய்திகளை கேட்ட உடனேயே இந்த தூதர் சத்தியமானவர்கள் என்பதை அவர்கள் அறிகிறார்கள். வஜாஅஹுமுல் பையினாத். அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சிகள் அவர்களிடத்தில் வந்த பிறகும் அவன் வேறு வழியை நோக்கி அவன் போறானா, அவனுக்கு எப்படி ஹிதாயத் கிடைக்கும்? எப்படி அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பான்? வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன். அல்லாஹ்வுடைய வழிமுறை இருக்க மற்ற வழிமுறைகளை நோக்கி போறான அநியாயக்காரன். அந்த அநியாயக்காரனுக்கு அல்லாஹ்விடத்தில் நேர்வழி கிடையாது. உலாயிக ஜஸாஉஹும் அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகதி வன் நாஸி அஜ்மஈன். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. இதுதான் நேர்வழியின் தெரிஞ்ச பிறகு அந்த நேர்வழியை புறக்கணித்து விட்டு வேற வழிமுறைகளை நம்முடைய கோலத்திலே, நம்முடைய ஸ்டைலிலே, நம்முடைய நடவடிக்கையிலே, நம்முடைய நம்பிக்கையிலே நாம மேற்கொள்றோம் பாருங்க, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், வானவர்களுடைய சாபம், நல்ல மக்களுடைய சாபம் இருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா. அந்த சாபத்திலேயே அல்லாஹ்வுடைய கோபத்திலேயே அவர்கள் தொடருவார்கள். ஹாலிதீன லா யுகஃபஃபு அன்ஹுமுல் அஸாப். நாளை மறுமையை அடையக்கூடிய சமயத்திலே அவர்களை விட்டு தண்டனை குறைக்கப்பட மாட்டாது. வலாஹும் யுன்ஸரூன். அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது. இல்லல்லதீன தாபு வ அஸ்லமு. இந்த மாதிரி தப்பான காரியங்களை செய்தவர்கள் தன்னை தானே திருத்திக் கொண்டு நல்ல காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிவான். திருந்தி வாழக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை, இந்த கோட்பாடை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறானோ அது தனித்து விளங்கக்கூடிய கோட்பாடாக இருக்கிறது. மற்றவர்களால் ஈர்க்கப்படக்கூடிய கோட்பாடாக இருக்கிறது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, நம்முடைய உயிர் தான் விலை என்ற நிலை இருந்தாலும் சரி, அந்த கோட்பாடை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய கோட்பாடாக அல்லாஹ் நம்முடைய கரத்திலே கொடுத்து இருக்க, ஏனைய சித்தாந்தங்கள், ஏனைய கொள்கைகள், ஏனைய கோட்பாடுகள், ஏனைய முறைகள், ஏனைய நடவடிக்கைகள், மற்றவர்களுடைய அந்த கலாச்சாரங்களுக்கு நாம் பலியாகி விடாத நல்ல மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சும்மா ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு என்ன கேட்டீங்கன்னா, மேட்டுப்பாளையத்துல ஒரு சகோதரர் இளம் வயதிலே நோய்வாய்ப்பட்டு மரணித்து விட்டார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அவர்கள் விட்டு சென்ற குடும்பம், அதாவது அவர்களுடைய மனைவி, 2 பிள்ளைகள், பெரிய ஒரு சிரமமான வாழ்வாதாரத்திற்கு திண்டாடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆக அந்த குடும்பத்திற்காக, வாழ்வாதாரத்திற்காக இன்றைக்கு சும்மா வசூல் செய்யப்படுகிறது. தாராளமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.